அனைவருக்கும் வணக்கம். சிறப்பாக தொழில் வணிக புலத்தில் இருக்கிற தமிழ் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். த ரைஸ் எழுமின் அமைப்பினுடைய 17வது உலக மாநாடு நவம்பர் 12, 13, 14 நாட்களில் துபாய் நகரில் நடைபெறுகிறது. உலகம் முழுவதிலுமிருந்து 40க்கும் மேலான நாடுகளின் தமிழ் தொழிலதிபர்கள், திறனாளர்கள் இந்த மாநாட்டிற்கு வருகிறார்கள் என்பது சிறப்பு செய்தி. இந்த மாநாட்டினுடைய தனித்துவங்கள் என்ன? முதலில் துபாய் நகரில் ஒரு ட்ரேட் மிஷன் அலுவலகம் அமையப்போகிறது. ட்ரேட் மிஷன் அலுவலகம் அப்படின்னா ஆண்டு முழுவதும் உங்களுக்கு தொழில் வணிக பரிமாற்றங்களில் உதவுவதற்காக ஒரு அலுவலகம் அங்கு இயங்கும். இந்த துபாயில் அமையப்போகின்ற ட்ரேட் மிஷன் அலுவலகம் என்பது அமீரகத்தை மட்டும், அபுதாபி, ஷார்ஜா, துபாய் போன்ற நகரங்களை மட்டும் இணைப்பது அல்ல, அந்த பகுதியில் உள்ள நாடுகளை, சவுதி அரேபியா, ஓமான், கத்தார், குவைத் போன்ற நாடுகளை இணைப்பது மட்டுமல்ல, இன்று ஆப்பிரிக்கா ஒரு மிக முக்கியமான கண்டமாக, பொருளாதார நிலப்பரப்பாக வளர்ந்து வருகிறது. ஆப்பிரிக்க நாடுகளுக்குள் நுழைய வேண்டுமென்றால் இந்த அலுவலகம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதே போலத்தான் ஐரோப்பிய கண்ட நாடுகளுக்குள் நுழைய வேண்டுமென்றாலும் ஒரு பெரிய ஹப்பாக இன்று துபாய் உருவாகி வருகிறது. எனவே இந்த மாநாட்டில் பங்கு பெறுகின்றவர்களுக்கு ஆண்டு முழுவதும், ஒரு நாள் நெட்வொர்க்கிங் அல்ல, ஆண்டு முழுவதும் இந்த அலுவலகம் ஊடாக தொடர்புகளை பேணுவதற்கு ஒரு ஒழுங்கு ஏற்படும் என்பது இந்த மாநாட்டினுடைய ஒரு சிறப்பு தனித்துவம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதிலும் ஒரு 12 நாடுகளை அல்லது 12 நிலப்பரப்புகளை நாங்கள் இந்த ட்ரேட் மிஷன் ஃபோக்கஸ் என்று அடுத்த 2-3 ஆண்டுகளுக்கு எடுத்துக்கொள்கின்றோம். அதை இந்த அலுவலகம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும். அமீரகம், இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், கனடா, அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து மற்றும் பிரித்தானியா, சவுதி அரேபியா, உகாண்டா, கென்யா, டான்சனியா, ஜாம்பியா, கானா, ஆப்பிரிக்க நாடுகள், ஆஸ்திரேலியா, ஓமான், இந்த நாடுகளோடு நெருங்கிய தொழில் வணிக உறவுகள், குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி, இதை கவனப்படுத்தி செய்ய இருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய பயன் கிடைக்கும் என்பது எங்களினுடைய உறுதியான ஒரு நம்பிக்கை. இரண்டாவதாக, இந்த மாநாட்டை பொறுத்தவரையில் நீங்கள் மாநாட்டிற்கு வருவதற்கு முன்னாலேயே இப்போதே பதிவு செய்தீர்கள் என்றால், இந்த முன் பொருத்தம் செய்து உதவுதல் என்று இருக்கு, மேட்ச் மேக்கிங் இருக்கு இல்லைங்களா, அது மாநாட்டிற்கு வந்த பிறகு அந்த மேட்ச் மேக்கிங் நெட்வொர்க்கிங் நடக்கிறதுங்கிறத விட முன்னாடியே, ஃபார் எக்ஸாம்பிள், இன்வெஸ்டர் டு ஆண்டர்பிரினர், மேனுஃபேக்சரர் டு டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸ்போர்ட்டர் டு இம்போர்ட்டர், ஸ்டார்ட் அப் டு மென்டர், ப்ரொக்யூர்மெண்ட் பையர் டு சப்ளையர் அண்ட் கண்ட்ரி டு கண்ட்ரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப், இதை முன்னாடியே பண்ணணும். அதனால தான் நீங்கள் முன்னாடியே பதிவு பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் என்ன, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, இதெல்லாம் ஸ்டடி பண்ணி அதுக்கு ஏற்ற ஒரு கவுண்டர் பார்ட் அவங்களோட உங்களை தொடர்புபடுத்துறதுக்கான அந்த ப்ராசஸ் இந்த மாநாட்டில் சிறப்பாக நிறைவேற்றப்படுகிறது என்பது ரொம்ப முக்கியமானது. எவ்வளோ பேர் வருவாங்க? 700 பேர் வருவாங்க. இதில் ஒரு 100 பேர் டாப் பிஸ்னஸ் லீடர்ஸ், ஒரு 200 பேர் க்ரோத் ஆண்டர்பிரினர்ஸ், ஒரு வெற்றியை ஓரளவுக்கு நிறுவி அடுத்த கட்ட பெரு வளர்ச்சிக்கு அல்லது நல்ல வளர்ச்சிக்கு அந்த பயணத்தில் இருக்கிறவர்கள் ஒரு 200 பேர் வருவாங்க. 400 பேர் ஸ்டார்ட் அப்ஸ், எம்எஸ்எம்இ, ஆஸ்பிரேஷனல் மற்றும் ப்ரொஃபஷனல்ஸ் வருவாங்க. ஸோ இது ஒரு அழகான ஒரு கோர்வை என்று எடுத்துக்கொள்ளலாம். நல்ல எனர்ஜியும் இருக்கும், ஆஸ்பிரேஷன் உள்ளவங்களும் இருப்பாங்க, கரம் பற்றி வழிநடத்தக்கூடிய அல்லது முதலீடு செய்யக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு 100 பேரும் இருப்பாங்க. இதோடு அந்த நம்ம துபாய், அபுதாபி இங்கே இருக்கக்கூடிய நிறுவன ரீதியான முதலீட்டாளர்கள், இவர்களையும் அழைத்து வருவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஸ்டால்ஸ், நம்ம ஒரு உங்கள் பொருட்களை காட்சிப்படுத்துவதற்கான ஒரு ஒழுங்கு, அதுவும் துபாய் போன்ற ஒரு நகரில் காட்சிப்படுத்துவது என்பது உங்களுக்கு முக்கியமான வாய்ப்புகள் பலவற்றை திறக்கக்கூடும். 50லிருந்து 60 ஸ்டால்ஸ், ஒரு நாட்டின் சார்பாக எடுத்துக்கூட பலர் அந்த இடத்தில் தங்களுடைய பொருட்களை காட்சிப்படுத்துவதற்கான அந்த வாய்ப்பும் ஏற்பாடும் இருக்கிறது. ஆனால் காட்சிப்படுத்துவதற்கான ஒழுங்கு இருக்கிறது. அடுத்ததாக, மிக முக்கியமாக, இந்தியா பல்வேறு நாடுகளோடு எஃப்டிஏன்னு சொல்லுவாங்க, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், அண்ட் சிஇபிஏன்னு சொல்லுவாங்க, காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த எஃப்டிஏங்கிறது
2 நாடுகளுக்கிடையான ஏற்றுமதி இறக்குமதி முதலீடு இவற்றில் வந்து இந்த வரி விதிப்பை ரொம்ப குறைக்கும். ஆனால் காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப்புங்கிறது இன்னும் ரொம்ப ஆழமாக போய் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு லைசன்சிங் சிஸ்டத்தை அந்த நாடும் ஏற்றுக்கும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சட்டத்திட்ட ஏற்பாடுகளை அந்த நாடும் ஏற்றுக்கும். அப்படிங்கிறப்போ இந்தியா வந்து இப்போ பல்வேறு நாடுகளோடு இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான அமீரகம் ஒரு முக்கியமான நாடு, ஒமான் ஒரு முக்கியமான நாடு, யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன் ஒரு 3 நாடுகள் அதில் இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது, பிரித்தானியா இருக்குது, ஜப்பான், நியூசிலாந்து, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, சவுத் கொரியா. இந்த நாடுகளோடு இந்தியா காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்குது. இது வந்து மிகப்பெரிய வாய்ப்புகளுக்கான ஒரு வாயில் திறப்பு இருக்கிறது. நம்மவர்கள் அதை முழுதாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. இவற்றை பற்றி எடுத்து சொல்லி அதற்கு வழிநடத்துகின்ற ஒரு வாய்ப்பை இந்த மாநாடு உருவாக்கும். உங்கள் தொழிலை அது தகுதியுடையதாயின் எப்படி நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைஸாக மாற்றுறது, அது முதல்ல நீங்கள் ஒரு மாநில அளவிலான ஃப்ரான்ச்சைஸாக மாற்றலாம், அதுக்கப்புறம் அதை வந்து நேஷ்னல் ஃப்ரான்ச்சைஸாக மாற்றலாம், அப்புறம் நீங்கள் உலக அளவிலான ஒரு ஃப்ரான்ச்சைஸாக மாற்றலாம். அதற்கான வாய்ப்புகளையும் இந்த மாநாடு உங்களுக்கு தரும். தமிழ் மில்லியனர்ஸ் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஒரு உயர்னா பெரிய அளவில் தொழில் செய்கின்ற, தொழிலை விரிவுபடுத்துகின்ற ஒரு தகுதி கொண்ட ஒரு 200 பேரை நம்ம ஒரு கிளப்பாக சேர்க்கலான்னு நினைக்கிறோம். அதில் இணைவது உங்களுக்கு பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா அது வந்து நாங்கள் இந்த மாநாட்டினுடைய ஒரு முக்கியமான முழக்கமாகவே என்ன வச்சுருக்கிறோன்னா, 7 ஆண்டுகளுக்கு முன்பு கனெக்ஷன்ஸ், தமிழர்களிடையே ஒரு தொடர்பு வலைப்பின்னலை உருவாக்குவது அப்படின்னு தான் தொடங்கினோம். அந்த தொடர்பிலிருந்து கொலாபரேஷன்ஸ், ஒத்துழைத்து ஒருவர் வளர்ச்சிக்கு உதவுங்கள். 500 பேர் 700 பேர் வருகிறார்கள் என்றால் எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்று அல்ல, ஆனால் கணிசமானவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இதுதான் ஒரு மாநாட்டினுடைய தம்ரூல்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஆனால் எல்லாருக்கும் தமிழ் நட்பும் அன்பும் அறிமுகங்களும் கிடைக்கும். ஒரு 700 பேருடைய அறிமுக அட்டையோடு நீங்கள் ஊருக்கு திரும்பி வருவீங்க. இது ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் வந்து இந்த எலீட் கிளப்புங்கிறது பலருக்கு உதவியாக இருக்கும். கீனோட் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் கோச்சிங் கிளினிக்ஸ், ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு 10 பேர் உட்காந்து ஒரு எக்ஸ்பர்ட்டை நீங்கள் பேசணும். இப்போது ஆபித் ஜுனைத் சார்னு வச்சுங்க, அவர் ரேடியன் ஸ்டாருங்கிற ஒரு நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கார். இடிஏ ஸ்டார் குரூப்பை அவர் சேர்ந்தவர், மிக நீண்ட கால அனுபவம் கொண்டவர். அவங்களெல்லாம் பக்கத்தில் உட்காந்து நீங்கள் பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். டெக்டான் லக்ஷ்மணன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உலகத்திலேயே வாட்டர் கிளென்சிங், நீங்கள் நம்ம சென்னையினுடைய நெமிலி பிளான்ட்டாக இருக்கலாம், அல்லது குஜராத்தினுடைய மிகப்பெரிய பிளான்ட்டாக இருக்கலாம், டீசாலினேஷன், உலகம் முழுச மாதிரி மெகா வாட்டர் ப்ராஜெக்ட், கண்டம் விட்டு கண்டம் போகின்ற அல்லது நாடு விட்டு நாடு போகின்ற பெரும் குழாய்களை வடிவமைக்கின்ற, அப்போ எவ்வளவு என்ஜினியரிங் வாய்ப்புகள் அதில் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் சாதாரண ஒரு சூழ்நிலையில் பார்க்க முடியாது. ஆனால் இங்கே நீங்கள் ஒரு டேபிளில் ஒரு 10 பேர் உட்காந்து பேசணும். அதே ஒரு 1 hour ஒரு கோச்சிங் கிளினிக், எப்படி அந்த தொழில் பண்ணுறாங்க, என்ன நுணுக்கங்கள், அதில் வேறு என்னென்ன துணை தொழில் வாய்ப்புகள் இருக்குது, உங்களோட இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்டை உள்ளே கொண்டு போய் சேர்க்க முடியுமா, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அப்படி நிறைய பேர் நீங்கள் சொல்லலாம். இப்போது அபுதாபியில் ஏஜே ஸ்டீல்னால் உலகத்திலேயே ஒரு மிக மிக தனித்துவமான ஒரு ஸ்டீல் பைப் கம்பெனி நம்ம தமிழர் தான், ஷாவுல் அமீத் சார்னு சொல்லுவோம் நாங்கள் அவரை. அல்லது முபாத்லாங்கிற ஒரு பெரிய முதலீட்டு நிறுவனம் இருக்குது, மிகப்பெரிய முதலீட்டு நிறுவனம். அதனுடைய சிஎஃப்ஓ வந்து ஸ்ரீதர் ஐயங்காருங்கிற நம்ம தமிழர் ஒருவர் இருக்கார். அவரெல்லாம் நீங்கள் அங்கே பார்க்கலாம், பக்கத்திலே பார்க்கலாம், ஆலோசனைகள் பெறலாம், வாய்ப்புகளுக்கான வழித்திறப்புகளை நீங்கள் கேட்கலாம். இப்படி பல ஒரு இந்த நாட் ஓன்லி கீனோட்டில் கோச்சிங் கிளினிக்ஸ் அக்ராஸ் தி டேபிள். நமது அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாஃபா கே பாண்டியராஜன், முன்னாள் அமைச்சர், மாஃபா நிறுவனத்தை தொடங்கியவர், ஃபெக்கி ஏஐங்கிற நிறுவனத்தினுடைய தலைவர் திரு கணேஷ் ராதாகிருஷ்ணன் அவர்களாக இருக்கலாம். உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பூச்சந்தையை கட்டுப்படுத்துகிற ஃப்ளவர் மார்க்கெட் ஆஃப் த வேர்ல்ட், பிளாக் டியூலிப்ஸ் முகமது ஈஹியா ஐயாவாக இருக்கலாம். நம்மளோட
நேச்சுரல்ஸ் குழுமத்தின் CK குமரவேல் அவர்கள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ரொம்ப பெரிய ஒரு ஆளுமையாக வளர்ந்து வருகிற ஷெரீஃப் காதர் பீர் அவர்கள், பாலா சுவாமிநாதன், இப்படி நிறைய பேர் வந்து இந்த மாநாட்டில் நீங்கள் சந்தித்து கற்றுக்கொள்ளலாம். இனி இந்த பெரும் மாநாட்டிற்குள்ளேயே சிறு மாநாடுகளும் பலவும் நடக்கின்றன. அது ரொம்ப முக்கியமானது. ஃபோக்கஸ்டாக வந்து இப்போ தமிழ் டாக்டர்ஸ் இன்டர்நேஷ்னல் தனியாக ஒரு மாநாடு நடக்கும். IT ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ஆண்டர்ப்ரினர்ஸ் தனியாக ஒரு மாநாடு, ஹாஃப் டே தான். பட் ரொம்ப வந்து இப்போ ஒரு பவர் பேக்டாகவும் பவர் ஒரு சமிட்டாக அது இருக்கும். தமிழ் உமன் இன்டர்நேஷ்னல், பெண்கள் எப்படி ஒரு ஒரு சிறப்பான முதலீட்டு உதவிகளையோ அல்லது சந்தைப்படுத்துகிற உதவிகளையோ பெற்றுக்கொள்வதற்கு வழி செய்யும் அந்த ஒரு மாநாடு. தமிழ் பேங்கர்ஸ் இன்டர்நேஷ்னல் திரு மணிமாறன் அவர்கள் தலைமையில் குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் சமிட் ஒன்று நடக்கும். திரப்பி மனிதவள குளோபல் மொபிலிட்டி, எப்படி மொபிலிட்டின்னா ஹியூமன் மொபிலிட்டி எப்படி ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுங்கிற பற்றி ஒரு மாநாடு இருக்கும். உயர்கல்வி சார்ந்து இருக்கும். இப்படி சிறு சிறு மாநாடுகளும் பல இருக்கின்றன. பிட்ச் ஃபெஸ்ட்டும் இருக்கும். உங்களினுடைய முன்னதாகவே பதிவு செய்து அதற்கு நீங்கள் பிட்சுக்கு தகுதியுடையவர்கள் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் உங்களுடைய தொழில் யோசனையை அல்லது செய்கின்ற தொழிலை இன்னும் மேம்படுத்துவதற்கு, விரிவு செய்வதற்கு முதலீடு தேடுகின்ற அந்த பிட்ச் ஃபெஸ்ட்டு இருக்கும். ஒரு இதை விட இவற்றை எல்லாவற்றையும் விட நல்ல பல ரைஸ் அமைப்பினுடைய திட்டங்களோடு நீங்கள் இணைவதற்கு அங்கு ஒரு சிறப்பு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ தமிழூர் அப்படிங்கிற திட்டம் ஒரு மிகப்பெரிய திட்டம். தமிழர்களுக்கான ஒரு பண்பாட்டு திருநகர்னு வச்சுக்குவோம். அது அந்த பண்பாட்டு திருநகரோடு சேர்ந்து பசுமை பொருளாதார ஒரு நகரம், க்ரீன் இக்கானமி டவுன்ஷிப், இதெல்லாம் வந்து பிரில்லியன்ட் இனிஷியேட்டிவ்ஸ். TAM 1 உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை நீங்கள் சந்தைப்படுத்தணும், அல்லது நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாவது ஒரு பொருளை வாங்கணும், ஒரு ஆப்பிரிக்க நாட்டிலேருந்து ஒரு பொருளை வாங்கணும், இதுக்கெல்லாம் ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு TAM 1 அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நாங்கள் யோசிக்கிறோம். ப்ராடக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு உலகத்துக்கு தனித்துவமாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பாட்டன் அப்படிங்கிற ஒரு மைய அலுவலகம் இயங்கும். மிஷன் ஆஃப்ரிக்கான்னு ஆப்பிரிக்காவிலேருந்து பல அமைச்சர்களை நம்ம இந்த மாநாட்டுக்கு அழைச்சிட்டு வரோம். புதுச்சேரி அமைச்சர்கள் வருவார்கள். மலேசியாவிலேருந்து ஒரு அமைச்சரை அழைச்சிட்டு வர முடியுமான்னு பார்க்குறோம். இப்படி ஒரு இம்பேக்ட் ஃபண்டை நம்ம அங்கே ஃப்ளோட் பண்ணலாமா? தென் தமிழகத்தில் ஏன் நம்ம வந்து ஒரு டூரிசம் காரிடராக வடிவமைச்சு இந்த தமிழூர் வழியாக உலக நாடுகளில் இருக்கக்கூடிய ரைஸ் தலைவர்களையே ஏன் நம்ம பிராண்ட் அம்பாசிடர்ஸ் ஆக்கக்கூடாது? இப்படி பல விஷயங்களை நம்ம இந்த மாநாட்டில் வந்து பார்க்க போகிறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி மாநாட்டிற்கு வருவதால் உங்களுக்கு தொழில் வணிகம் கட்டாயம் நடக்கும். ஆனால் உறுதியாக அன்பும் நட்பும் தமிழ் உணர்வும் கிடைக்கும். ஒரு பெரும் தமிழ் குடும்பத்தில் இணைந்ததாக நீங்கள் விடைபெற்று செல்வீர்கள். நான் தொடக்கத்தில் சொன்னதைப் போல முதலில் நாம் தொடர்புகளை தேடினோம், கனெக்ஷன்ஸ். அண்ட் ஃப்ரம் கனெக்ஷன்ஸ் வி மூவ் டு கொலாபரேஷன்ஸ். ஒத்துழைப்பு, ஒருவரை ஒருவர் ஊக்குவித்து வளர்த்து விடுதல், அந்த இடத்துக்கு வந்தோம். அந்த இடத்துலேருந்து இப்போ வந்து ஒரு குளோபல் தமிழ் எக்கனாமிக் ஈகோசிஸ்டமாக நம்ம எப்படி மாறுறது, அப்படி மாறுகின்ற பெரும் ஒரு முன்தாவலினுடைய தொடக்கமாக இந்த துபாய் மாநாடு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடைசியாக இந்த அமைப்பில், ரைஸ் அமைப்பில் இணைவதால், மாநாடுகளில் பங்கு கொள்வதால் எங்கிருந்து எப்படி உங்களுக்கு உதவி வரும் என்று நீங்களே நினைத்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு உதவி வரும். ஒரு உதாரணத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி கென்யா நாட்டினுடைய ஒரு காட்டு மலைப்பகுதியில் ஒரு பெரும் விபத்து நடக்கிறது. கத்தார் நாட்டிலிருந்து அங்கு வாழும் இந்தியர்கள் அங்கு சென்றிருக்கிறார்கள். சுமார் 60 பேர். அவர்களில் கேரளத்தவர்கள் உண்டு, ஹரியானா வட மாநிலத்தவர்கள் உண்டு, தமிழர்களும் உண்டு. 5 பேர் இடத்திலேயே இறந்து போகிறார்கள். அப்போது அந்த இடத்திற்கு இந்திய தூதரகம் வந்து சேர்வதற்கே 26 மணி நேரம் ஆகிறது. தாமதமாக வரவில்லை. அந்த அளவுக்கு நேரம் எடுக்கும். அவ்வளவு கரடுமுரடான காட்டு வழிப்பாதை. நமக்கு அப்படி ஒரு செய்தி கத்தார் எழுமின் அமைப்பு, ரைஸ் அமைப்பிலேருந்து சொல்கிறாங்க. நம்ம அமைப்பிற்கு 380க்கும் மேலான வாட்ஸ்அப் குழுமங்கள் இருக்குது. அதில் நான் ஒரு செய்தியை போடுறேன், இப்படி நடந்துருச்சு, யாராவது உதவி பண்ண முடியும்னா தயவுசெய்து பண்ணுங்கன்ட்டு. உடனேயே ஒரு 5 நிமிடத்திற்குள் நான் முதலில் சொன்ன பிளாக் டியூலிப்ஸுங்கிற நிறுவனத்தை நடத்துகிற ஐயா முகமது ஈகியா அவர்கள் எனக்கு தொலைபேசியில் வந்து, கவலைப்படாதீங்க ஃபாதர்,
இந்த விபத்து நடந்த இடத்திலிருந்து 1 மணி நேர பயண தூரத்தில் நமக்கு என் நிறுவனத்திற்கு 25,000 ஏக்கர் பூந்தோட்டம் இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய உயர்மட்ட நிர்வாக குழுவினரை உடனடியாக நான் இந்த விபத்து நடந்த இடத்திற்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு அனுப்பி வச்சு அத்தனை பேரையும் மருத்துவமனையில் சேர்த்து அந்த 5 பேருக்கு மேல் ஒருவர் கூட இறக்கவில்லை என்பதை உறுதி செய்து அனைவரையும் தத்தமது நாடுகளுக்கும் இல்லங்களுக்கும் அனுப்பி வைத்துவிட்ட பிறகுதான் அந்த நிர்வாகத்தினர் அந்த இடத்திலிருந்து அகன்று போனார்கள். என்றால் எங்கோ யாரும் ஒரு அரசே 26 மணி நேரம் அந்த இடத்தில் 1 மணி நேரத்தில் ஒரு அமைப்பால் சென்று சேர முடிகிறது, உதவ முடிகிறது என்றால் இந்த அந்த நெட்வொர்க்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பும் அன்பும் ஒருத்தரை கூட நிற்கணுங்கிற அந்த சொலிடாரிட்டி தோழமை உணர்வு இருக்கிற போது அதிசயங்கள் நடக்கும். அப்படியான தமிழ் நட்பு அதிசயத்தை காணவும் உணரவும் அனுபவிக்கவும் துபாய் நகருக்கு வாருங்கள். நவம்பர் 12, 13, 14 2 கேட்டகரி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஸ்டாண்டர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்னா 13, 14 தான். ஆனால் டாப் சர்க்கிள் அப்படின்னா 12 மதியத்துக்கு மேலே 13, 14. டாப் சர்க்கிளில் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நெட்வொர்க்கிங், லேர்னிங், ட்ரேட் மிஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எது உங்களால் இயன்றது எதுவோ, உங்களுக்கு விருப்பமானது எதுவோ அதில் நீங்கள் பதிவு செய்யலாம். ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன், சீக்கிரமாக பண்ணிவிடுங்க. அது பல வகையில் உங்களுக்கு உதவும். விமான கட்டணங்கள் ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் மலிவாக இருக்கிற போது நீங்கள் அதை பதிவு செய்யுங்க. நாள் ஆக ஆக ஹோட்டல் ரேட் ரொம்ப அதிகமாகும் துபாயை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்நேரம் கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கும், மிதமான நல்ல ஊட்டி கொடைக்கானலில் நல்ல சீசனில் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி அங்கே இருக்கும். அதனால் சுற்றுலா பயணிகள் நிறைய வருவாங்க. ஸோ முன்னாடியே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். அதனால் தயவுசெய்து www.tamilrise.org அப்படிங்கிற இணையதளத்துக்கு போய் இன்றைக்கே பதிவு பண்ணுங்கள். துபாய் நகரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.